ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. നമശ്ചണ്ഡികായി. ശ്രീ ജ്ഞാനാംബിക റിസർച്ച് ഫൗണ്ടേഷൻ ഫോർ വേദിക് ലിവിങ്ങോട് ആഭിമുഖ്യത്തിൽ 4ാമത്തെ ശതചണ്ഡികാ യജ്ഞം இந்த വർഷം ഭജനപ്പുര പാലസിൽ നവംബർ 20 24 വരെ നടത്ത തീരുമാനിച്ചിരിക്കും. ലോകക്ഷേമத்துக்கும் സമാധാനத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ஐக்கியத்துக்கும் வேண்டி நடத்துறதான இந்த மகாயஜ்ஞத்தில் எல்லாரும் பங்கெடுத்து சண்டிகா துர்கா பரமேஸ்வரியோட அனுகிரகத்துக்கு பாத்திரீபூதமாகணும் அப்படின்னு கேட்குறேன். 100 പ്രാവശ്യം தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணி 10 പ്രാവശ്യം ஹவனம் பண்ணுறது தான் சதச்சண்டிகா யஜ்ஞம். இது ஒரு அஸ்வமேத யாகத்துக்கு துல்லியமாகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் எல்லாம் சொல்லியிருக்கா. இந்த சதச்சண்டிகா யஜ்ஞத்தில் எல்லாருக்கும் அவளோட ஏது ரீதியிലുള്ള പ്രശ്നத்துக்கு ஒரு പരിഹാരം கிடைக்கிறதுக்கும் இதில் கலந்துக்கலாம். 100 ஆவர்த்தி தெய்வீ மகாத்மிய பாராயணம் ஸ்ரீவித்யா உபாசகா பண்ணுவான். அந்த தெய்வீ மகாத்மியத்தில் கேட்டானாலே போரும் நம்மளோட எல்லா பிரச்சனத்துக்கும் அம்பாளோட அனுகிரகம் வழி பரிகாரம் உண்டாகும். எல்லாரும் பஜனப்புர பாலஸில் இந்த தெய்வீ மகாத்மியத்தை காதால் கேட்டால் போரும். இந்த சரத்காலத்தில் நடக்கிறதான இந்த மகாயஜ்ஞம் சரத்காலே மகாபூஜ்யாம் கிரியதே யாஜவார்ஷகி ஸ்ருத்வா தஸ்மான்ம மைதன் மகாத்மியம் ஸ்ருத்வா பக்தி சமன்விதः சர்வபாதா விருர்முக்தோ தனதான்ய சமன்விதः மனுஷோ மத்பிரசாதேன பவிஷ்யதி நசம்சயா அப்படிங்கிறான். ஆறு இந்த சரத்காலத்தில் நடக்கிறதான இந்த மகா பூஜையில் இந்த தெய்வீ மகாத்மியத்தை காதினால் கேட்குறாளோ, கேட்டால் மட்டும் போரும். பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது அது நன்னா தெரிஞ்சாதான் முடியும். அக்ஷரங்கள்லாம் ஸ்பஷ்டமாக சொல்லணும். அதனால் இதில் கேட்டானாலே நல்ல ஏகாகிரத சித்தையோடு கேட்கணும். அப்படி கேட்டானாலே அம்பாளோட அனுகிரகம் எல்லா பாதகளும் மாறி சகலவிதமான தனதானிய சமர்த்தியும் ஐஸ்வர்யവും உண்டாகும் அப்படின்னு அம்பாளையே சொல்கிறா. இதில் ஒரு தெய்வீ மகாத்மியத்தோட ஒரு பிராதானியம் என்னன்னா, இதனோட பலஸ்ருதி அம்பாளே நேர சொல்கிறா. அதனால் அது அம்பாளுக்கு சத்தியசந்தா அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அவள் சொல்கிறதில்ல எப்போதுமே சத்தியமாகத்தான் இருக்கும். ராஜ்ஞா குருத்தேன சாஜ்ஞப்தோ பத்யோ பந்தகதோபி வா ஆகோர்ணிதோ வா வாதேன ஸ்திதப்போதே மகார்ணவே அப்படிங்கிறா. ഒരു രാജാ കോപത്തിനാൽ ഒരുത്തനെ വധശിക്ഷയ്ക്ക് വിധിച്ചാലും ഇല്ലേ അവൻ തടങ്കിൽ വെക്കപ്പെട്ടവനാനാലും സമുദ്രത്തിലെ നടുവിൽ ആപ്പിട്ടുണ്ടവനാനാലും എന്നെ അവൻ നനച്ചാനാനാ അവനോട് എല്ലാ സങ്കടത്തെ ഞാൻ മാറ്റുவேன். அந்த அளவுக்கு சக்தி கூடினதான இந்த மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வதி ஸ்வரூபத்திலுள்ள சண்டிகா துர்கா பரமேஸ்வரி. அந்த அம்பாளுக்கு பல ரூபங்களும் பாவங்களும் உண்டானாலும் அதிலெல்லாம் சிரேஷ்டமான அந்த ஸ்ரீசக்கரத்தோட அதிதேவதையான லலிதா மகா திரிபுர சுந்தரியோட ராஜசிக பாவம்தான் சண்டிகா துர்கா பரமேஸ்வரி. மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வதி ஸ்வரூபத்தில் இருக்கப்பட்டதான இந்த சண்டிகா துர்கா பரமேஸ்வரியோடு பாராயணம்தான் இந்த தெய்வீ மகாத்மிய பாராயணம். அதனால் அந்த தெய்வீ மகாத்மியத்தை எல்லாரும் சிரவணம் பண்ணுங்கோ. அங்கேயே நித்தியமாக அந்த குங்குமார்ச்சனை அம்பாளுக்கு நடக்கும். அதில் எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்ரீசக்கர பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அங்கே அந்த பிரசாதங்கள்லாம் ஸ்வீகரிக்கலாம். தொடங்குகிற சமயத்தில் ஒரு மனசுக்கு ஒரு தெளிவு வரத்துக்கு ஒரு தியானம் இருக்கும். அந்த தியானத்தில் பங்கு கொள்ளலாம். இப்படி ஒரு നമ്മളോട് അമ്പാളോട് അനുഗ്രഹം വഴി നമ്മളോടൊരു പൂർണ്ണமான ഒരു ഇൻറ്റേർണൽ ട്രാൻസ്ഫോർമേഷൻ, ഒരു സ്പിരിച്വൽ ട്രാൻസ്ഫോർമേഷൻ നടக்கிறதுக்கு எல்லாரும் இந்த மகாயஜ்ஞத்தில் பங்கு கொள்ளுங்கோ. மதிம் தர்மே கதிம் சுபாம் ததாதி வித்தம் புத்திராம்ச மதிம் தர்மே கதிம் சுபாம்.
எல்லாரையும் அந்த அம்பாள் தர்ம மார்க்கத்தில் சரிக்க வச்சு நமக்கு எந்த രീതിയിലുള്ള പ്രശ്നമായാലും எந்த ജ്യോതിഷാൾட்ட പോയിട്ടും സോൾവ് ആകാത്ത പ്രശ്നങ്ങളെ இந்த அம்பாள் நம்மளோட മനസ്സിலே നമ്മളെ ശരിயான രീതിയിൽ ധർമ്മ മാർഗത്തിൽ നമ്മളെ പോகிறதுக்குள்ள அந்த டிரைவ் நமக்கு கிடச்சி ശരിயான കാര്യങ്ങൾ நம்ம செய்து நம்மளோட எல்லா துக்கத்துக்கும் நமக்கு பரிகாரம் கிடைக்கும். அதனால் இந்த யஜ்ஞத்தில் பங்கு கொண்டு எல்லாரும் அம்பாள் அனுகிரகத்துக்கு பாத்திரபூதம் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம்.